ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை ப்ரோ. இந்த சீசன்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுல ஒரு சில பேரை இவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா? ஒரு சில பேர் அவங்களோட லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க நபர்கள் மட்டும் அந்த வாரங்கள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்புகளை ஒன்னொரு எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல லைட்டா பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு கடைசியில ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்காண்டி இந்த கேம் காண்டி எவ்வளவு உழைப்புகளை போட்டாலும், எவ்வளவு நல்ல பேர் எடுத்து எவ்வளவு கைத்தடல் வாங்குறதுக்கு தகுதியான ஆளா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிற அளவுக்கு ஓட்டுகள் வச்சிருந்தாலும் அந்த ஒரு நபர் வீக்கெண்ட்ல என்ன பண்ணப்படுறாங்க தெரியுமா? ஒன்னு ரோஸ்ட் பண்ணப்படுறாங்க, அப்படி இல்லைன்னா கடைசியா சேவ் பண்ணப்படுறாங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமா உங்களுக்கான கிளாப்ஸை கட் பண்ணப்பட்டுருது. சுத்தமான அப்ரிசியேஷன் இல்ல. ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு சுத்தமா புரியல. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வாரம் அருண் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த கேம் ஸ்பாயில் பண்ணிருக்காது. உங்களுக்கே தெரியும். இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இவர் ஒரு வித்தியாசமான ட்ராக் எடுத்து லேபர் 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 ஒரு ட்ராக் எடுத்து ஒரு வித்தியாசமா பண்ணார். சரி, அந்த விஷயத்தை சேதனை நேத்து ரோஸ்ட் பண்ணார், ஓகே இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, அவர் என்ட்ரி கொடுத்தன வீட்டுக்குள்ள ஒரு பாராட்டுகள் கொடுக்குற மாதிரி கொடுத்து, என்னோட மூவியை நீங்க ப்ரோமோட் பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அருணை பாராட்டுற மாதிரியே பாராட்டிருப்பாரு. அருண் கூட இருந்துச்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கு தான் சைட்ல இருந்து சௌந்தர்யா ஒரு வித்தியாசமா பார்த்து முழிச்சிருப்பாங்க, என்னடா இது அப்படி சொல்லி கை தட்டி இருப்பாங்க. சோ இது ஏன்னு தெரியல. ரெண்டாவது கடைசியில ரோஸ்ட் விழுந்துட்டு இல்லன்னு சொல்லவே இல்லை, ரோஸ்ட் விழுந்துட்டு பயங்கரமான ரோஸ்ட். ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை சேதனை போயிட்டு ரிட்டர்ன் வந்து கூட ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே அந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க, ஓகேவா? அருண் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. நேத்து அவர் தப்ப ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏத்துக்காம இன்னும் அவருக்கான ஸ்டாண்டில் நின்று சேதனை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு நபரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. ஆனா இந்த வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைப்ப போட்ட ஜாக்லின் அவர்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் சேவ் கிடைக்கல? ஜாக்லின் ஏன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணல? சரி, ஓகே, நீங்க சேவிங் ஆர்டர் விட்டுருங்கப்பா. ஏன் ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்கல? ஏன் நார்மலா இப்போ தீபக் அப்ரிஷியேட் பண்றீங்க, மஞ்சிரி அப்ரிஷியேட் பண்றீங்க, டிசர்வ். நான் தப்பு சொல்ல, ஏன்னா அந்த வீட்டுல உண்மையாவே அவங்க உழைப்ப போட்டிருக்காங்க, டிசர்வ் தான். ஜாக்லினும் அதே மாதிரி நிறைய உழைப்புகள் போட்டிருக்காங்களப்பா, நல்லா தான் பண்ணிருக்காங்க, எந்த ஒரு குத்தமும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன் அப்ப நீங்க அப்ரிசியேஷன் கொடுக்கல? ஃபர்ஸ்டா சேவ் பண்ணல. சரி, ஃபர்ஸ்ட் விடுங்க, அவர் ரெண்டாவதா சேவ் பண்ணிக்கலாமே. சரி, ரெண்டாவது விடுங்க, ஒரு மூணாவதா சேவ் பண்ணிருக்கலாமே. எப்ப மூணாவது கூட விடுங்க, ஒரு நாலாவதா சேவ் பண்ணிக்கலாமே. எப்ப ஆறாவதா கொண்டு சேவ் பண்றீங்க? அவ்வளவு மோசமா கேம் ஆனாங்களா என்ன? அப்ப வார வாரம் நீங்க இப்படி பண்ண ஜாக்லினோட அம்மா சொன்ன மாதிரி தான் உண்மையாவே இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு ஓட்டுக்களே இருந்தா கூட அந்த பொண்ணு இல்லப்பா உனக்கு வெளியே சப்போர்ட் இல்ல, நீ சைடுல இரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கடைசியா சேவ் பண்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு சுத்தமா புரியல. ஒரு அப்ரிசியேஷன் கூடல அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசும்போது வர கைத்தடல கட் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சுத்தமா புரியல. இதே மாதிரி தான் முத்துக்கும் நடக்குது. முத்து அந்த வாரம் எவ்வளவு உழைப்பு போட்டு அந்த கேமுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே அந்த ஒரு நபரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இந்த வாரம் ஒரு எவிக்ஷன்ல இல்ல, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வாரங்களை சொல்றேன். இதுக்கு முன்னாடி உள்ள வாரங்கள் நீங்க நல்லா கவனிச்சுனா அந்த மனசு சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்பா தெரியுமா? அந்த ஒரு தப்பை மட்டுமே எடுத்து ஒரு எபிசோட் ஃபுல்லா பேசி அந்த மனுஷனை கடைசியா சேவ் பண்ணி அந்த மனுஷனோட மனசை உடைச்சு விடுவாங்க. அதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு உழைப்புகள் போட்டாலும் வாய்ப்புகளே கிடையாது, அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அதை தொடர்ந்து ரயான் அவருக்கான கிளிப்பை சுத்தமா கட் பண்றீங்க. அப்ப வரப்போற வாரம் ரயானை வந்து எவிக் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஏன்னா ஒன்னொரு எபிசோட்ல அவரை காட்டலன்னா அப்ப ரயான் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலன்னு சொல்லி மக்கள் நினைச்சுப்பாங்க, அவருக்கு ஓட்டுகள் வராது, ஆட்டோமேட்டிக்கா அந்த மனுஷன் வெளியே போயிடுவார். அதை தான் நீங்க ஐடியா பண்றீங்க. ஏன்னா நீங்க உங்க லிஸ்ட்ல இருக்க ஒரு சில பேரை காப்பாத்துறதுக்காண்டி இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரயான் நேத்து ரொம்ப தெளிவா வேற லெவல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம அருணுக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்கான் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆடியன்ஸா போனவங்க. அது கன்ஃபார்மா நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே காலையில இருந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்து ரயானுக்கு பயங்கரமா ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்குது, கிளாப்ஸ் வந்துச்சு, பயங்கரமா அருணுக்கு ஆப்போசிட்ல பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு சினிமா எபிசோட்ல இல்ல. ஏன் ரயான் பேசின சீனும் இல்ல. அவர் உண்மையா நார்மலா எதிர்த்து பேசிட்டு போயிருந்தா கூட அந்த ஒரு விஷயம் சார் ரைட் அப்படி நடக்கல, யாரோ ஒருத்தர் ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்கான்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா ரயான் பேசின சீன்ஸ் எதுவுமே இல்ல. அப்படி பார்க்கும்போது ரயான் பேசியிருக்கா, அப்ப அதை நீங்க கட் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஏன் இதை பண்றீங்க? ரெண்டாவது பவித்ரா அவர்களை ரெண்டாவது சேவ் பண்றீங்க. இந்த வாரம் பவித்ரா என்னப்பா பண்ணாங்க? இந்த வாரம் பவித்ரா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? லேபரா இருக்கும்போது லைட்டா அங்க பேசிட்டு சுத்துறாங்களே தவிர அதை தவிர்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வந்துச்சான்னு கேட்டா வாய்ப்புகளே இல்லை, கண்டென்ட் இல்லையா? அவங்க லேபர்ல இருந்து மாறி வந்ததோட சரி. இந்த சைடு சத்தமே இல்ல, பேசல, எதுவுமே பண்ணல, ஒரு மேனேஜரா இறங்கி போய் ஒரு கேம் ஆடல, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த ஒரு நபருக்கு நேத்து ரோஸ்ட் விழுந்துச்சு, அந்த ஒரு நபரை ரெண்டாவதா சேவ் பண்றாங்க. அப்ப ஜாக்லின், அப்ப ஏன் ஜாக்லின் நீங்க ரெண்டாவதா சேவ் பண்ணல? ஜாக்லின் நல்லா தானே பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன் ஜாக்லின் ரெண்டாவதா சேவ் பண்ணல தெரியுமா? அதுக்கு ரீசனும் அருண் தான். அதுக்கு ஏன் ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் வந்து முத்துக்குமரன் இந்த வாரம் ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாரு அந்த சைக்கிள் ஓட்டர்ல. அந்த சைக்கிள் ஓட்டுற தப்பை வந்து வீட்டுல ஒரு பெரிய கண்டென்ட் ஆக்கி முத்துக்குமரன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜாக்லின் தான் உள்ள போயிட்டு
பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவரே மேல இருந்து ரெஸ்ட் ரூம்லாம் போலாம், நான் டாய்லெட் ஓபன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க பனிஷ்மெண்ட் யோசிச்சுட்டு சொல்லுங்க. நான் வந்து முத்துக்குமரனை கூட்டு போறேன், எனக்கு கேஸ் தேவைப்படுது, நான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் இந்த கூட்டத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போக ஜாக்லின் ட்ரை பண்ணிருப்பாங்களே, அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து திரும்பி திரும்ப அடிக்க ஜாக்லின் மட்டுமே முத்துக்குமரனுக்காண்டி கவரா நின்று பயங்கரமா அவனை காப்பாத்தி கொண்டு வந்து கடைசியில் அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து அவனுக்கான பிரச்சனை முடிச்சு வச்சிருப்பாங்க. இது ஒரு ரீசனா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டேங்காங்க, முத்துக்குமரனுக்கான சீன்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. முத்துக்குமரன் இந்த வீட்டுல தரமா என்ன பேசினாலும் அந்த விஷயங்களை இன்னொரு எபிசோட்ல கட் பண்ணிடுறாங்க. ஆனா அருண் அவர்கள் சும்மா இப்படி திரும்பி எழுதா வந்துருது, இப்படி திரும்பி பேசினா வந்துருது, இப்படி நின்னா வந்துருது, ஸ்மோக்கிங் ரூம் நடந்து போனா வருது, எல்லாமே வருதுல்ல. அருண் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா என்ன பண்ணாலுமே வருதுல்ல. ஏன் முத்துக்குமரனுக்கான சீன் வர மாட்டேங்குது, ஏன் ரயானுக்கான சீன் வர மாட்டேங்குது, ஏன் வீக்கெண்ட்ல வந்து நம்ம ஜாக்லினுக்கான விஷயங்கள் எதுவுமே வர மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 2-3 வாரங்களா மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, முத்துக்குமரனுக்கான கிளாப்ஸ் என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் நேத்து கூட கேட்டாங்க ப்ரோ, நேத்து கூட முத்துக்குமரன் நல்லா தானே ப்ரோ பேசுறான், அவன் இந்த வாரம் எதுவுமே பெருசா நெகட்டிவ் எடுக்கல ப்ரோ, கரெக்டா கேம் ஆடி இருக்கான், ஏன் ப்ரோ அவனுக்கு கைத்தட்டல் வரலன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்ல முடியும்? இப்ப நாங்க என்ன சொல்ல, நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லவா, இல்ல அங்க வந்து ஆடியன்ஸ் வந்து உண்மையா கைத்தட்டலன்னு சொல்லவா, என்ன சொல்ல? இப்ப இதுல என்ன நீங்க என்ன காட்ட விரும்புறீங்க? இதுக்கு முன்னாடி சீசன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் இல்லன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா அது நடந்திருக்கு. ஏன்னா அது என்ன பண்ணுவீங்கன்னா ஓட்டுகள் அதிகமா இருக்க ஆட்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டீங்க, வேணும்னு ஒதுக்கி கொண்டு போவீங்க. இருந்தாலுமே அந்த ஒரு நபர் வந்து அந்த வீட்டுல ஓரளவு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா கைத்தட்டல் வந்திருக்கும், கண்டிப்பா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த 2 நபர்களையுமே நீங்க ஃபர்ஸ்டும் சேவ் பண்ண மாட்டீங்க, ரோஸ்ட் கிடைச்சா மட்டும் ரோஸ்ட் அடிச்சு நிமித்திடுங்க. இப்போ இந்த நல்ல யோசிச்சு பாருங்களேன், ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் சின்னதா ஒரு கண்டென்ட் கிடைச்சா இந்த 2 பேரை வச்சு அந்த வீக்கெண்ட் எபிசோட் வச்சு செஞ்சிட மாட்டாங்க. ஜாக்லின் முத்துக்குமரன் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு கதரை விட்டு ரோஸ்ட் அடிப்பாப்ல. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டாங்க. அப்ப ரோஸ்ட் பண்ண நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவீங்கல்ல. இப்போ எடுத்துக்காட்டி இப்போ எதனா சொல்றீங்க, நேத்து வந்து அருணுக்கு பயங்கரமான ரோஸ்ட் ப்ரோ, அடுத்ததை பார்க்க போனா பவித்ராவுக்கு சின்னதா ரோஸ்ட் கிடைச்சிருக்கு ப்ரோ, அதனால இவங்க 2 பேரையும் சேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ அந்த வகையில முத்துக்குமரனுக்கு பல வாரங்கள் நீங்க ரோஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஏன் முத்துக்குமரனை தனியா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணல? அதே மாதிரி ஜாக்லின் அவர்களுக்கு பல வாரங்களா ரோஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் ஜாக்லினை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணல? போன வாரம் சேவ் பண்ணாங்க இல்லன்னு சொல்ல, போன வாரம் ஜாக்லினை சௌந்தர்யாவை சேர்த்து சேவ் பண்ணாங்க. சௌந்தர்யா இல்லாம ஜாக்லினை சேவ் பண்ணீங்களா? சௌந்தர்யா இல்லாம ஜாக்லின் மட்டும் தனியா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து தனியா சேவ் பண்ணீங்களா அப்படிங்கறது எனக்கான கருத்து. சோ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, இவங்களுக்கான சேனலுக்கான ப்ராடக்ட்டை வந்து பக்காவா உள்ள கொண்டு வரணும். இந்த பவித்ரா பொண்ணெல்லாம் பயங்கரமா உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அது எனக்கு ஓப்பனா தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது பவித்ராவை டாப் 5ல கொண்டு வரதுக்கு நிறைய பிளான் நடந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா போக போக நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போ என்கிட்ட வந்து ப்ரோ நீ அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லுவீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. பவித்ரா டாப் 5ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க, அருண் அவர்களை டாப் 5 கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அருண் கூட இந்த வீட்டுல ஏதோ கேம் ஆடினவங்க பேர்ல ஏதோ ஒரு கேம் ஆடுறாரு. இப்போ நேத்து கூட கவனிச்சிருப்பீங்க, வீட்டுக்குள்ள இருக்க 15 பேரை எதிர்க்கிறதை தவிர்த்து சேதனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சேதனை பேசுறது தப்பு, சேதனை டிஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி சேதனை கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாப்ல அருண். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேம் பேட்டர்ன் எடுத்து ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்காரு. சரி அந்த மனுஷன் கூட ஓகே கேம் ஆடுற ஆட்கள் வந்து மேல வரலாங்கிறத டாப் 5 டாப் 6 வரலாங்கிறத நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். பவித்ராவை ஏன் கொண்டு வர ட்ரை பண்றீங்க? பவித்ராவோட ஜாக்லின் மோசமா போயிட்டாங்களா? இப்போ எனக்கான கேள்வி, பவித்ராவோட ஜாக்லின் மோசமா போயிட்டாங்களா, அன்சிதாவோட மோசமா போயிட்டாங்களா? இவங்களுக்குலாம் கிடைக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் ஜாக்லின் மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது, முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது தான் எனக்கான இது. இப்போ ரயானை சுத்தமா ஒதுக்கிட்டீங்க. ரயான் நான் இப்போ திரும்பி சொல்றேன், ரயான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாரு. வரப்போற வாரத்துல கண்டிப்பா எவிக்ட் ஆகி ஒரு ஃபேமிலி வீக்ல உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள இப்போ 2 பேர் போனா 13 பேர் இருப்பாங்க, 13 பேர்ல ஒரு கேப்டன் வந்துருவாப்ல, 12 பேர் இருப்பாங்க, 12 பேர்ல ஒரு ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிட் இருக்கு, டிசர்வேல அது ஒரு பர்சன்ட் இருக்குது. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நிறைய பேர் ஏதோ மஞ்சரிக்கு போயிட்டு உருட்டிட்டு இருக்காங்க போல, வாய்ப்புகளே கிடையாது, அது மாத்தல நேத்தே பார்த்திருப்பீங்க. சோ ஒரு கேப்டன் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 பேர் தப்பிச்சிருவாங்க. அப்போ 13 பேர்ல 2 பேர் போனா 11 பேர் இருப்பாங்க. 11 பேர் ஓப்பன் நாமினேஷன் வச்சா கூட வன்மத்தில் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பேர் 7 பேர் மட்டும் தான் நாமினேஷன் வருவாங்க. அதுல 3 பேர் தப்பிச்சிருவாங்க. அதிகபட்சம் ஃபுல் நாமினேஷன் வச்சா மட்டுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க கேம் சேஞ்ச் பண்ணப்படும். அப்படி ஃபுல் நாமினேஷன் வைக்காம சும்மா ஓப்பன் நாமினேஷன் க்ளோஸ் நாமினேஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சாங்கன்னா ரயான் மாதிரி ஆள் தான் வெளியே போவாங்க, ரஞ்சித் மாதிரி ஆட்கள் பக்காவா சேவ் பண்ணப்படுறாங்க. எனக்கான கருத்து. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்க ஃபீல் பண்ணீங்களா முத்துக்குமரன் ஜாக்லின் 2 பேர் ஒதுக்கப்படுறத பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அடுத்த